சொல்லுங்க மேடம். ம். எனக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னன்னா, நான் வந்து எனக்கு அம்மா வீட்டு சைடுமே எந்த ஹெல்ப்புமே கிடையாது. ம். சரி, தம்பிங்களும் எந்த ஹெல்ப்புமே கிடையாது. சரி. எல்லாருமே இருக்காங்க. ஆனா ம், அவங்கலாம் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, நான் வசதியான குடும்பத்துல வாழ்றேன்றதால, ம். அவங்களையும் சேர்த்து நான் பாத்துக்கணும் அப்டின்னு எதிர்பார்க்கறாங்க. அது எதிர்பார்க்குறாங்கன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அவங்க என்கிட்டயே சொல்றாங்க சார். நான் இதுவரைக்கும் எங்க அம்மா வீட்ல என்னை வான்னு கூப்பிட்டதும் கிடையாது. இது முரண்பாடா இருக்கு எனக்கு. அதாவது எங்க அம்மா சைட்லேருந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாதுங்கிறீங்க. ஆமா. என் தம்பி சைட்லேருந்து எந்த ஹெல்ப்பும் எனக்கு கிடையாதுங்கிறீங்க. எனக்கு எந்த கஷ்ட ஆனா நான் நஷ்டம்னாலும் யாரும் வசதியா வந்து வாழ்ந்துட்டு நிக்க இருக்கேன்னு மாட்றாங்க. சொல்றீங்க. என்னோட வசதி அப்டின்னா, நான் ஏற்படுத்திக்கிட்டது இல்லைங்களா சார். இது என்னோட கணவருக்கு அப்ப அய உங்களுக்கான வசதிய நீங்க தான் ஏற்படுத்திக்க முடியும். வேற யாரு ஏற்படுத்த ஆ முடியும்? ஏற்படுத்தி தரல. நான் ஏற்படுத்திக்கிட்டேன். ஓகே. நான் வந்து இவங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கஷ்டத்த தான் குடுக்குறாங்க. என்ன அப்படி என்ன நீங்க இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆ, தா தாய் தம்பி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எப்படி தொந்தரவு கொடுக்க முடியும் அவனுங்க அவங்க? 2 அவங்க பேரும் என்ன வீட்ல பண்றாங்க, அடிக்கடிக்கு இருக்கீங்க நீங்க? அவங்க அவங்க என்ன பண்றாங்க சார், அவன் ஆ, வந்து தம்பி வந்து 2 பேருக்குமே நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க 2 பேருமே லவ் மேரேஜ். ம், இங்க தான் வந்தானுங்க. ம், பொண்ண கூட்டிட்டு 2 பேருமே இங்க தான் வந்தானுங்க. ம், இங்க வந்தாங்க. நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணேன். ம், கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சேன். இவரு எதுலயுமே தலையிடல. ம், நானே பார்த்தேன். எல்லாமே செய்தேன். ஓகேங்களா சார். நான் பண்ணிட்டேன். ஓகே. ம், 1 வருஷம் இங்க இருந்தானுங்க சென்னையில. ம், நெக்ஸ்ட் அவனுங்களுக்குன்னு கொஞ்சம் இது பண்ணுவோம். அவங்க ஒய்ஃப்ங்க 2 பேருமே வேற வேற ஊருன்றதால ஒய்ஃபோட அந்த பக்கமும் போய் செட்டில். ம், அந்த பக்கம் செட்டில் ஆயிட்டாங்க. சரி ஓகே. உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு தானங்க சார் நான் இருக்கேன். ம், எனக்கு அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரிலாம் எனக்கு ஹெல்ப்னா எனக்கு பணம் குடுத்து உதவுறது தான் உதவின்னு இல்லைங்க சார். ஒரு ம். கஷ்டமான நேரத்துல வந்து நமக்கு உதவியா நிக்கணும் இல்லைங்களா சார்? நான் இருக்கேன்னு. அவசியம் இல்ல. அந்த மாதிரி நிக்கல. ம், சரி நிக்கல. ஓகே. அவசியமும் இல்ல. ஓகே. அது எல்லாமே ஓகே தாங்க சார். ம். ஏன்னு ஆனா கேளுங்க. ம். ஏன்னு கேளுங்க. சொல்லுங்க உனக்கு சார். நான் ஒரு உதவி பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. உன் வாழ்க்கையில ம், நீ ஒரு பொண்ண ம். அழைச்சிட்டு வந்து என் வீட்ல தான் தங்கியிருக்க 1 வருஷம். ஆமா. அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தம்பியா பொறந்து வளர்ந்தான் பார்த்தீங்களா அந்த தம்பி? ஆமாங்க சார். அவனுக்கு நீங்க செஞ்ச ஒரு பாச உதவி. ஆமாங்க சார். அத நீங்க வந்து கிரெடிட்டா வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் நீ எனக்கு இதுக்கு என்ன பண்ண முடியும்னு பண்ணுன்னு எதிர்பார்க்கறது தப்பு. இல்ல, இல்ல. நான் சொல்றது அந்த அர்த்தம் இல்ல. சரி, நான் என்ன அர்த்தத்துல கேக்குறேன்னா, நீங்க வந்து எனக்கு எனக்கு தெரியாமயே இவர்கிட்ட பணம் வாங்குறாங்க. சரி. எனக்கு தெரியாமே இல்ல ஒரு அப்ப நீங்க உங்க தம்பிக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு உங்க வீட்டுக்காரர்ட்ட நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க சார். அத அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு இவரு. என்ன அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு? அப்படின்னா இவர் மத்த இடத்துல எல்லாம் போயிட்டு பண்ணும்போது நான் கணக்கு கேட்பேன் இல்லைங்களா? ஆமா. உங்க வீட்லயும் உங்க தம்பிங்க வந்து வாங்குறாங்க. உங்க தம்பிங்கள முதல்ல குடுக்க சொல்லு. ம். சரி உங்க தம்பிங்கள அவங்க புரியுதுங்களா அவங்க சார்? அவங்கலாம் கை, காலு படிச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா தானே இருக்கு. அவங்க சம்பாரிச்சு அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கட்டும். ஆ உங்க வாழ்க்கைய நீங்க அப்படிதான். பார்த்துக்கிடுங்க. அத நான் சொல்றேங்க சார். சரி எனக்கு முடிஞ்சா எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க. அவங்கள்ட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்காதீங்க. நான் உலகத்துல எதிர்பார்க்கல. ஒரு விஷயம். உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கோபம் என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். ஏன் இந்த உலகம் நம்மள மாதிரி இல்ல? ம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஏன் நம்மள மாதிரி இல்ல? உலகத்துல ஆமா. இருக்கிற எல்லாரும் ஏன் நம்மள மாதிரி சிந்திக்கல? நம்மள மாதிரி வாழல? நமக்கு சௌரியமா ஏன் வாழல? அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம வந்து ரோட்ல போறோம். இவன் ஏன் குறுக்க வர்றான்? அப்ப அவன் மேல ம். கோபம் வருது. அவன் வாழ்க்கைக்கு அவன் ஓடுறான். ஓடுறான். அவன் குறுக்க வர்ற மாதிரி தெரியுது உங்களுக்கு. புரியுதா? ஆமாங்க சார். ஸோ இப்போ ஒரு டிராஃபிக் தம்பிக்கு சிக்னல் வந்து தான் வாழ்க்கைங்கிறது டிராஃபிக் சிக்னல் தான். ஆ அதனால நீங்க வந்து எதுவுமே இல்லாம உங்க வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணி, ஒரு பெண்ண நீங்க ஆமாங்க சார். போராடி, உங்க வீட்டுக்காரர நீங்க உங்களுக்கு ஐடியா குடுத்து, அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கைய வந்து நீங்க அவரையும் நீங்களும் சேர்ந்து உங்க வாழ்க்கை சூழல மாத்தி, சொத்து சுகம் வாங்கி, வீடு கட்டி, "இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் சார்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க அதோட சார். சந்தோஷப்படுங்க. முடிஞ்சா உங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இல்லையா உங்க சரிங்க சார். வாழ்க்கைய பார்த்துட்டு நிம்மதியா போயிட்டு இருங்க. உதவி பண்றாரு அவருன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையா மாத்தாதீங்க. நான் பண்ணல முடிஞ்ச அத வரையும் பண்ணுங்க. இத. முடியல நிறுத்திக்கிடுங்க. அதாங்க எல்லாருக்கும் சார். நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ட்ட சொல்ல மாட்றாங்க. இவரு வந்து தெரியாம பண்ணிட்டு அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. அவங்களும் அக்கா பேச்ச மாமா கேட்கறது இல்ல. ம். அத வந்து மத்தவங்க தான் யூஸ் பண்றாங்க. இவங்க ஃபேமிலில தான் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரினா, சரி இவனுங்களும் விடுங்க. சேர்ந்து நான் என்ன பண்றானுங்க. சொல்றேன்னா, இப்போ ஒரு அதாவது வாழ்க்கையில நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். அதுல ஒரு பெர்சன்ட் கவர்மெண்ட் குடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு.
அது குடுத்துட்டு தாங்க சார் இருக்கும் ஜிஎஸ்டி. அதுல ஒரு 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 பர்சன்டேஜ் வந்து ஆன்மீகத்துக்கோ இல்ல பொது வாழ்க்கைக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ பொது மனிதர்களுக்கோ கொடுக்கணும்னு ஒரு தர்மம் இருக்கு. ஆமா அது மாதிரி கொடுத்துட்டு போட்டும், சந்தோஷப்படுங்க. சார், அவங்க சந்தோஷப்படலாம் சார். அவங்க ஒரு அட்வான்டேஜ் நிமிஷம். எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் எனக்கு புரியல. ஆ அத வந்து இவனுங்க வந்து தப்பா யூஸ் பண்றானுங்க சார். அதுதான் சார் கஷ்டமா இருக்கு எனக்கு. ஒரு அப்ப டைம் தப்பா யூஸ் பண்றாங்கன்னு உங்க வீட்டுக்காருக்கு தெரியுமா தெரியாதா? அதேதான் நானும் கேக்குறேன். என் வீட்டு அப்பா அம்மாவும் கேக்குறாங்க. ம் அவனுங்க வந்து கேக்குறாங்கன்னா, ஒண்ணு நாங்க இருக்கோம், எங்க கிட்ட சொல்லணும். ம் இல்லன்னா உன்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லணும். இது போல உங்க தம்பி இவ்வளவு பணம் வாங்கியிருக்கான், இவ்வளவு கொடுத்திருக்கேனாவது சொல்லியிருக்கணும். சரி, ஒரு லிமிட்டுக்கு மேல அவர் கொடுக்குறாருன்னா ஏதோ விஷயம் இருக்குல்ல. சார் அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, சும்மா உடனே என்ன பண்ணிடுறானுங்க, எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா வேணும். ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் இப்ப கடன்காரன் வந்துரும். அவன் எதுக்கு தான் அவனுங்க யூஸ் பண்றது, எதுக்கு தான் கடன் வாங்க, அந்த கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க சார் அவங்களுக்கு. ஆனா அவசியமே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, ஏன்னா அம்மா அப்பா அதுதான் சொல்றாங்க. எல்லாமே அம்மா அப்பா பாக்குறாங்க அவங்களுக்கு. ம் அவன் வேலைக்கும் போக மாட்டான் இப்ப தம்பி. ம் அவங்க ஒய்ஃபும் வேலைக்கு போறது இல்ல. இப்ப நீங்க கூப்பிட்டு ஒரு பாத்துக்கோங்க நாளைக்கு அவங்க கூப்பிட்டு அவங்கள கண்ணீங்க, சார். என்ன இது ஒரே மாதிரி ஒரு உங்க வார்த்தை தான் மாமாட்ட கேக்குறாங்க. கடன் வாங்குறவங்களை வச்சுக்காத, பணம் வாங்குறவங்களை வச்சுக்காத, அது எனக்கு பிரச்சனையா மாறுது. அவன் என்கிட்ட நான் ஒரு நாளைக்கு வார்த்தை தாங்க பிரச்சனைன்னு சார் சொல்லிட்டு உன் சொல்றான். வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா நீ எனக்கு சோறு போடுவியா அப்படின்னு கேளுங்க. அவன் என்ன கேக்குறாங்க சார், நாங்க பர்சனலா வாங்கியிருக்கோம், அது பத்தி உனக்கு என்ன கவலை, நாங்க பர்சனலா நாங்க எங்களுக்குள்ள வாங்கியிருக்கோம், உனக்கு ஏன் அந்த பிரச்சனை, நான் வாங்கியிருக்கேன்னா நான் பாத்துக்கிறேன், உனக்கு அப்ப ஏன் நீங்க சொல்லணும்னு அப்படின்னா கேக்குறான். அப்படின்னா நீங்க உங்க வீட்டுக்காரர் தான் நீங்க அதை வந்து அவருக்கு புரிய வச்சு நீங்க சரி பண்ணுங்க. அவர் என்ன தெரியுங்களா சார் சொல்றாரு, அவரு கொடுக்கறதோ இத பத்தி எல்லாம் ஒண்ணு, அவர் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிடுறாருங்க சார். ஸ்டார்ட் பண்ணி உங்க வீட்டுலதான் மஞ்சா, அது ஒரு மாதிரி தப்பா பேசுறாரு எனக்கு. இந்த மஞ்சா குளிக்கிறாங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க தான் என் காசை சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து நீங்க ஆ- யோசிச்சு பாருங்க அது சார். அவர் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லிருங்க. இதுக்கப்புறம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க மஞ்சள் குளிக்கிறாரு, குங்குமம் குளிக்கிறாருலாம் இனிமே என்கிட்ட பேசக்கூடாது கொடுத்தீங்கன்னா அப்படின்னு அந்த சொல்லிருங்க. அந்த மாதிரி பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துவாருங்க சார் இவர். என்ன இன்னைக்கு உங்கள்ட்ட நடக்குதுன்னா அதை உங்கள்ட்ட இன்னைக்கே ஒரு பேச உங்கள்ட்ட ஒரு மாட்டாரு. விஷயம் இருக்கு. உங்கள்ட்ட என்னன்னா, இப்ப நீங்க வந்து எதுவுமே இல்லாம உங்க வாழ்க்கையை உங்க புத்தியை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு உங்க வீட்டுக்காரரை வந்து சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு ஆஹ் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா வாங்கி அதை பெரிய லெவல்ல இன்னைக்கு ஒரு கம்பெனியா மாத்தி இன்னைக்கு எல்லாமே நடத்திட்டு இருக்கீங்கல்ல. ஆமாங்க சார். அதுல வந்து ஒண்ணு உங்க உங்க கண்ட்ரோலுக்கு உங்க வீட்டுக்காரரா வச்சு கம்பெனியோட ஓனரா வச்சு நீங்க வந்து பண்றீங்க, ரைட்? ம் அதுல நீங்க வந்து ஒன் ஆஃப் த ஒர்க் பண்ற ஆளு மாதிரி உங்க வீட்டுக்காரர் உங்கள்ட்ட இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அவரு என்கிட்ட ஒர்க் பண்ண தேவையில்லைங்க சார். முழுசா உங்களுக்கு தெரியல இது என்ன சொல்றத இருக்கு கேளுங்க. பிரச்சனைன்னு. இல்ல இல்ல, முழுசா எனக்கு தெரியலன்னா எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க என்ன? அதுதாங்க சார் இதுல என்ன நடக்குதுன்னா, அவரை ஒரு கொஸ்டினே கேட்க கூடாது. கொஸ்டின் நான் இது வரைக்கும் கொஸ்டினும் கேட்க மாட்டேன், நான் எதுவும் சொன்னதும் கிடையாது. எனக்கே ஏதாவது தேவைன்னா கூட நான் அவரை நீங்க கேட்டுதான் பேசுறது செய்திருக்கேன். எல்லாமே முரண்பாடா இருக்கு. அவர் கொஸ்டினே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாருங்கிறீங்க, நான் கேட்டதே கிடையாதுங்கிறீங்க. ஆமா, கேட்டா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் கேட்டதில்ல. எங்க வீட்லயும் கேட்காதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எப்படி நீ கேட்க கேட்காத, கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க? அது முடிஞ்சு அவர் போனது. சொல்லிடுறாருங்களே. அவர் தான் சொல்றாரு, போன சண்டேவும் சண்டை, இந்த சண்டேவும் சண்டை.